பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு பீகார் காற்று வீசுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த வீசுது அப்படிங்கிறதுக்கான சூழலை அவர்களே தொடர்ந்து அந்த ஒரு மரம் வளர வளர அவர்களே முறிக்கிற மாதிரியான நடவடிக்கை தான் இது. நீங்க இது வேற ஏதோ ஒரு மாவட்டம் அப்படின்னா கூட இது பாஜகவோட ஒரு அரசியல் பிளே அப்படிங்கிற மாதிரியா நம்ம சொல்லலாம். ஆனா கோயம்புத்தூர் என்பது பாஜக வலுவாக காலூன்றி இருக்கக்கூடிய மாவட்டம். இங்க தமிழகத்தினுடைய மற்ற பிராந்தியங்களோடு ஒப்பிடுகிற பொழுது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகள்ல 9 சட்டமன்ற தொகுதிகள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு தொகுதியில பாஜகவும் ஜெயித்திருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம நீங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்தீங்கன்னா திமுக எடுத்த ஓட்டை விட அதிமுகவும் பாஜகவும் எடுத்த ஓட்டை நீங்க சேர்த்து போட்டுனீங்கனாலே கிட்டத்தட்ட 6,86,622 ஓட்டு வரும். கிட்டத்தட்ட 1,20,000 வாக்கு அதுல அதிகமான ஓட்டு அது திமுக எடுத்த ஓட்டை விட. பட் அந்த மாதிரியான ஒரு ஊர்ல ஒரு திட்டம் வருகிற பொழுது அது பாஜகவுக்கு தான் பிளஸ்ஸா இருக்கும். பட் அது இயல்பாகவே அவர்கள் அந்த திட்டத்தை தள்ளி போடுவதா இருக்கலாம், அல்லது ரிட்டர்ன் அனுப்பி நீங்க திருப்பி தாங்க என்று கேட்பதாகவே இருக்கலாம். இது பொதுவாகவே அவங்க தமிழகத்திற்கு ஏதாவது திட்டம் என்றாலே கண்ணை மூடிக்கொண்டு சில காலம் தள்ளி போடுவதோ அல்லது சில விஷயங்களை திரும்ப திரும்ப கேட்பதோ என்கிற ஒரு நடைமுறை தானோ அப்படிங்கிற ஒரு சிக்கலை தருது. இன்னொன்று மதுரையில் பாத்தீங்கன்னா 2021 இருந்து கிட்டத்தட்ட அந்த சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதி அதிமுகவும் 5 தொகுதி திமுகவும் ஜெயித்தாங்க. உலகத்துக்கு 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அரசுக்கு எதிரான ஒரு அலை வீசிய போதும் 5 கைது ஜெயிச்சாங்க. பட் இங்கெல்லாம் மெட்ரோ வந்திருந்துச்சுன்னா பாஜக தான் பிளஸ். ஏன்னா அவர்கள் தேர்தலில் சந்திக்கிற பொழுது அது அவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா தான் அமைஞ்சிருக்கும். ஏன்னா கோயம்புத்தூர் என்பது சாதாரண ஒரு மண்ணில் பாஜகவை பொறுத்தவரை அதுதான் நானும் கேட்கிறேன். இப்ப அந்த சில காலம்னு நீங்க சொல்றீங்களே, அந்த சில காலம் அப்படிங்கிறது தேர்தல் நெருக்கத்துல ஒருவேளை அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? ஆமா, நிச்சயமா அவர்கள் அப்படி ஏதோ ஒரு காய் நகர்த்தல் பண்றாங்க அப்படின்னு தான் நான் இதை உள்வாங்கிக்கிறேன். ஏன்னா அவர்கள் இன்னைக்கு இதை உடனடியா இதை இப்ப அவர்கள் இவ்வளவு தூரம் இது ஊடக கவனம் பெறும் ஒரு அப்படின்னு நினைத்து பண்ணிருக்க மாட்டாங்க நிச்சயமாக. ஏன்னா அவர்கள் பாஜகவுக்கு அந்த கோயம்புத்தூர் மண் என்று சொல்வது கிட்டத்தட்ட இன்னைக்கு குடியரசு துணைத் தலைவர் பதவி வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் அந்த கோவை பகுதியை சேர்ந்தவர். பாஜக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, 9 அதிமுக எம்எல்ஏக்கள் அங்க இருக்காங்க. பிரதமர் பேசும்போது அதை சொல்றாரு, சி.பி. ராதாகிருஷ்ணன் குறிப்பிடுறாரு. நல்ல பிளே பண்ணியிருந்தாங்க அந்த பாஜகவோட ஓட் பிரச்சனை நம்ம பார்த்தாலே தெரியும். சோ அவர்கள் தேர்தல் நெருக்கத்துல இது ஒரு ஆயுதமா ஒரு அஸ்திரமா நம்ம தேர்தல் நெருக்கத்துல ஒரு பெரிய ஸ்கீமா நீங்க பார்க்கலாம் சார். பீகார்ல கடைசி நேரம் தான் ஃபண்ட் நிறைய ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஆனா அது 2014 அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்தே பல லட்சம் கோடிகளை கொடுத்திருந்தாலும் அவர்களுடைய ஆட்டம் எப்ப உச்சத்துல இருந்துச்சுன்னா தேர்தல் நெருக்கத்துல தான் அந்த மாநிலத்துல அதிகமான நிதியை மத்திய அரசோட நிதியை கொடுத்தாங்க. சோ அப்ப அது ஒரு கவனம் பெறும், ஊடக கவனம் பெறும். அந்த நேரத்துல மக்கள் கிட்ட நம்ம நிறைய நிதி கொடுத்தோங்கிற ஒரு பேரு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அரசியல் உள்நோக்கம் தான் இதுல பாஜக இருக்கே தவிர இது இந்த திட்டத்தை அவர்கள் நிறுத்தி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றல ஒன்று. இன்னொன்று தமிழன் பிரச்சனை அவர்கள் குறிப்பிட்ட கருத்து மிகவும் முக்கியமான ஒரு கருத்து. இன்னைக்கு இயற்கை விவசாயிகள் மாநாடு நம்மாழ்வார் அவர்களை பேசுகிறோம் என்கிற பொழுது நீங்க அந்த பிடி பருத்தியா இருக்கலாம், தொடர்ச்சியா அந்த எல்லா விஷயங்களுக்குமே இங்க அனுமதி கொடுத்து விட்டு நம்ம இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் பேசுவது என்று சொல்வது ஒரு முற்றிலும் முரணான ஒன்று.